திருவொற்றியூர் சட்டமன்ற தொகுதியில் அடுத்த தேர்தலில் வெற்றி வாய்ப்புகள் யாருக்கு என்று அலசி பார்த்ததில் திருவொற்றியூரில் திமுகவினருக்கு வெற்றி வாய்ப்புகள் அதிகம் என்று அப்பகுதி வட்டாரங்களில் தெரிவிக்கப்படுகிறது. தற்போதைய எம்எல்ஏ கேபி சங்கர் 88,185 வாக்குகள் பெற்றார். முன்னாள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே குப்பன் 50,524 வாக்குகள் பெற்று படுதோல்வி சந்தித்தார். சீமான் 48,597 வாக்குகளை பெற்று தோல்வி அடைந்தார். கேபி சங்கர் முன்னாள் எம்எல்ஏ கேபி சாமியின் சகோதரர் ஆவார். தற்போது எம்எல்ஏவின் செயல் திறன் கேபி சங்கரின் சட்டமன்ற உறுப்பினராக செயல்பாடு, பொதுமக்கள் சேவைகள் மற்றும் மேம்பாட்டு திட்டங்கள். அவரது பங்களிப்பு வாக்காளர்களின் மனநிலை, மீனவர்களின் ஆதரவு. தற்போது மீண்டும் கேபி சங்கருக்கு வாய்ப்பிருப்பதாக கூறப்படுகிறது. கேபி சங்கருக்கும் மாவட்ட செயலாளர் மாதவரம் சுதர்சனம் மறைமுகமாக நெருக்கடி தருவதாக வட்டாரங்கள் தெரிவிக்கின்றனர். இருந்தாலும் மீண்டும் திருவொற்றியூர் தொகுதி பொறுத்தவரை மீண்டும் கேபி சங்கருக்கு வெற்றி முகம் அதிகரித்துள்ளது. திமுகவில் வரும் சட்டமன்ற தேர்தலில் கிழக்கு பகுதி செயலாளர் திமு தனியரசு மற்றும் மேற்கு பகுதி செயலாளர் வை.மா. அருள்தாசன் ஆகியோர் வரும் சட்டமன்ற தேர்தலில் சீட்டை எப்படியாவது வாங்க வேண்டும் என்ற முயற்சியில் இருப்பதாக அப்பகுதி வட்டாரங்களில் கூறப்படுகிறது. எதிர்க்கட்சிகளின் செயல்பாடு அதிமுகவில் குப்பன் மற்றும் அவரது மகன் கார்த்திக் தற்போது சட்டமன்ற உறுப்பினர் சீட்டை வாங்குவதற்கு 2 பேருக்கும் கெடுபிடி நடப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதில் கிழக்கு பகுதி செயலாளர் ஆக இருக்கும் அஜாக்ஸ் பரமசிவம் சட்டமன்ற உறுப்பினர் சீட்டுக்கு முயற்சி செய்வதாக அப்பகுதியில் தகவல் கசிந்து உள்ளது. மீண்டும் திருவொற்றியூர் தொகுதி பொறுத்தவரை திமுக கட்சி தலைமை சீட்டு வழங்கினால் கேபி சங்கர் மீண்டும் அதிக வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது.